எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமை. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இந்த காலகட்டம் நம்மளுடைய விதி நமக்கு எப்படி நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக விதி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் விளையாடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதி விளையாட என்ன காரணம்? நல்லா போயிட்டுருக்கிறான் சார் ஒரு மனுஷன், திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஒரு விபத்து நடந்துடுது. வாழ்க்கை நல்லா நடக்குது, திடீர்னு பார்த்தா அவன் கடனில் முழுகிடுறான். ஒரு மனுஷன் நல்ல சந்தோஷமாக குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறாங்க. காலையில் பார்த்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க. குடும்பமே ஒரு ஆனந்தமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க, ஃபேமிலியோடு கிளம்பி ஒரு பள்ளிக்கூட ஒரு தேட்டருக்கு போகிறாங்க, இல்லை பிள்ளைய பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்கு போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வர்றாங்க. அப்படின்னா அதற்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை அதுக்கு மறுநாளே என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஏண்டா இது போனோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாயிடுது. இதுக்கு என்ன காரணம்? நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை வாட்டி எடுக்குது, விதி விட மாட்டேங்குது, விதி வலியது அப்படின்னு சொல்கிற மாதிரி விதி நம்மளை விட மாட்டேங்குது. அப்போ திருஷ்டி, இதுக்கு நம்ம எல்லாரும் பேர் சொல்லுவோம், கண் திருஷ்டி. கல்லடியில் பட்டாலும் படலாம், கண்ணடியில் பட முடியாதுன்னுவான். அதுக்கு தான் என்றைக்குமே ஒரு விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிட்டு செய்யக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறேன்னு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, நாளையிலேருந்து காலையில் 5 மணிக்கு வாக்கிங் போகிறேன்னு சொல்லுவான். அதனால் 5 மணிக்கு எழுந்து போகவே முடியாது. அப்படியே கிளம்பி ஒரு நாள் போனான்னா மறுநாள் போக மாட்டான். நாளையிலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான், போக மாட்டான். நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், நாளைக்கு நான் போய் நகையை அடகு வைக்க போகிறேன்னு சொன்னால் கூட நடக்காது. ஒரு கடன் ஒரு கஷ்டம் தேவை, நகையை அடமானம் வச்சு தான் நம்ம போய் ஒரு பணம் வாங்க வேண்டிய கட்டாயம் வருது. என்ன பண்ணுறது, சரின்னு சொல்லிவிட்டு நகை அடமானம் வைக்க போகிறோன்னு முதல் நாள் சொல்லியிருக்கோம்னா மறுநாள் போனால் பேங்க்கு ஒன்று லீவாக இருக்கும், இல்லைன்னா அப்ரைசர் வரலைங்க அப்படின்வாங்க. அன்றைக்கி வைக்க முடியாது. 2 வீலர் சர்வீஸு கூட போகிறேன், 4 வீலர் சர்வீஸு கூட போகிறேன்னா அது நடக்காது. அப்படியே கொடுத்தாலும் அன்றைக்கி வண்டி கொடுக்க மாட்டான். இதெல்லாம் திருஷ்டி தான். இதெல்லாம் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லிட்டு சொல்லும்போது அந்த கேட்குறவன் என்ன நினைக்கிறான்னா அது நடந்ததாக ஃபீல் பண்ணிடுறான். அதனால் நமக்கு அது நடக்காமல் போயிடுது. இப்போ நம்ம என்ன தாங்க பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லாமல் செயலில் காட்டணும். என்ன சார் அவர் டெய்லி போயிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் 7 மணிக்கு போகிறாரு என்ன அப்படின்னு அவன் பேசிப்பான், அது தப்பு கிடையாது. அதே நம்மள்ட்ட என்ன தம்பி டெய்லி போயிட்டு வரீங்களே அப்படின்னு, நான் வாக்கிங் போகிறேன் சார், தொடர்ந்து இப்போ தான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னம்னா மறுநாள்லேருந்து போக மாட்டோம். அதனால தான் வாக்கிங் போகும்போதெல்லாம் பேசாமல் போகிறது. என்றைக்குமே ஒரு விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஒரு டாக்டர் எழுதி கொடுப்பார், மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. சித்த வைத்திய சாலையெல்லாம் போனீங்கன்னா மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. நாட்டு மருந்துகள்லாம் அப்படி தான். எதையுமே ஒரு மண்டலம் எடுக்கணும். ஒரு 48 நாள் ஒரு மருந்து மாத்திரையை தொடர்ந்து, ஒரு துளசி நம்ம 48 நாள் துளசியை தொடர்ந்து 2 சாப்பிட்டுட்டு வந்தோம்னா 48 நாளைக்கு பிறகு பலன் கிடைக்கும். இருமல் சளி தொந்தரவுலாம் இருக்காது. ஆமாம், அதிமதுரம் ஒரு சின்னதாக ஒரு ஒரு குச்சி வாயில் வச்சுட்டு ஒரு 48 நாள் வந்தால் தொண்டை த்ரோட்டில் நல்ல ப்ராப்ளம் இல்லாமல் கிளியர் ஆகும். சுக்கு
சுக்கு காப்பி 48 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு செரிமான பிரச்சனைகள், தலைவலி சம்மந்தமான பிரச்சனைகள், கபம் இதெல்லாம் போயிடும். ஆமாம், நிறைய விஷயங்கள் எல்லாம் தொடரணும். மிளகு சாப்பிடணும், பனங்கற்கண்டு சாப்பிடணும். அப்போ நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்னா, எதையுமே தொடர்ந்து செய்யும்போது நல்லாயிருக்கும். ஆனால் இதை யாருக்கிட்டேயாவது சொல்லிட்டு செஞ்சால் நடக்காது. அப்போ இன்னிலேருந்து முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் தடைப்படுது அப்படின்னா விதி விளையாடுதுன்னு நினச்சி விட்டுடாதீங்க. யாருக்கிட்டே சொல்லியிருக்கோம், அதனால் இது நடக்கலை. அப்போ அதனால் நடந்த பிறகு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், நல்லா இருப்பீங்க. இந்த தகவலோடு இந்த வார நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். அப்படியே சொல்லிட்டேன் சாமி, நான் என்ன பண்ணுறது? சுதர்சன மந்திரம் டெய்லி காலையில் 6 டைம், சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதகாத், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு காலத்தை ஆரம்பிங்க. டெய்லி காலப்பொழுது சாயரற்ற தூங்கும்போது நாராயணா, வாசுதேவா, திரிவிக்ரமா, வாமனா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, என்னை நன்னா வச்சுக்கோ, இன்னைய நாளை நல்லா கொடுத்த, நாளைய நாள் எனக்கு நல்லா கொடு பகவானேன்னு வேண்டிக்கிட்டு சிவாய நமக்குன்னு ஒரு 16 தடவை சொல்லிட்டு படுங்க. ரொம்ப நிம்மதியான தூக்கம் வரும். தொடர்ந்து செய்யுங்க, நல்லது நடக்கும். 20/7/2026 முதல் 26/7/2026 வரை, ஆடி மாதம் 4ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை எப்படி இருக்குது பார்த்துருவோம். முதல்ல சந்திராஷ்டமும் 20ஆம் தேதி, அதாவது ஜூலை 20 ஆடி 4 திங்கட்கிழமை சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும், ஜூலை 21 ஆடி 5 செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும், ஜூலை 22 ஆடி மாதம் 6ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதாவது புதன்கிழமை, ஜூலை மாதம் 23ஆம் தேதி ஆடி 7 வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஆடி 8 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், ஜூலை 25 ஆடி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை பரணி நட்சத்திரத்துக்கு கார்த்தால 7:29க்கு பிறகு சந்திராஷ்டமம், ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஆடி மாதம் 10ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு, அதாவது கார்த்தால 10:01 வரை பரணிக்கும், 10:01க்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம். இந்த வாரத்தில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, ஆடி மாதத்தில் 10ஆம் தேதி 26/7/2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். அதனால் இந்த பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க, பிற தோஷங்கள் நீங்கும். நமக்கு என்ன தோஷம் இருந்தாலும் அது நீங்கிடும். வாங்க வார ராசி பலனுக்குள்ளே போ. அன்புக்குரிய மேஷராசி நேயர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால நீங்கள் யாரை சந்தேகப்படுறீங்களோ, யாருக்கிட்ட எந்த காரியத்தை கொடுக்கக்கூடாது, எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது கரெக்டு. அப்போ உங்கள் மனசாட்சிப்படி இந்த வாரம் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மனசு ஒன்று சொல்லும்போது அதை மீறி அந்த விஷயத்தை இந்த வாரத்தில் செய்ய வேண்டாம். மேஷராசிக்காரர்கள் மனசாட்சிப்படி இந்த வாரத்தில் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா விஷயமும் மகேசனுடைய தீர்ப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷராசிக்கு ஹனுமனுடைய பலம் கிடைக்கும். அதாவது நம்ம இதயத்தில் என்ன ஒரு உண்மையான விஷயத்தை நாம் நினச்சி வச்சுருக்கிறோமோ அதை நடத்த முடியும். நீங்கள் இதயபூர்வமாக ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை வேண்டி இருந்தீங்க, இது எனக்கு கிடைக்கணும்னு நினச்ச இந்த வாரத்தில் கிடைக்கும். 2 விஷயம், தேநீர் குடிக்கக்கூடிய பழக்கம், கார்த்தால தேநீர் குடிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக டீ காப்பி இல்லாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று குடிச்சாகணும்ப்பா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம். ஏன்னா யாரும் நமக்கு கொடுக்கறதுக்கு சில சிரமங்களை ஏற்படுத்துவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கால நேரத்தில் கோபம் வரும் மேஷராசிக்கு, அதை தவிர்த்துங்க. அனுமான் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். குழந்தைகளாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள், குழந்தை உள்ளம், இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் வீற்றிருந்து செவ்வாய் உங்களோடு தொடர்பில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். வீட்டு பராமரிப்பு வேலைகள், வீட்டில் சின்ன சின்ன மராமத்து வேலைகள் செய்யறதுக்கான நல்ல வாய்ப்பு ஏற்படும்.
விரதங்கள் இருப்பதற்கான நல்ல ஆலோசனைகள் ஏற்படும். உடம்பை டயட்டு கண்ட்ரோல் ஏற்படுத்திக்கணுங்கிற எண்ணம் ரிஷபராசிக்கு ஏற்படும். சில பேர் நாட்டு மருந்து கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கி இப்படியெல்லாம் வளர்ந்துக்கணும், இப்படிலாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறதுக்கு கூட சான்சஸ் உண்டு. சோப்பு மாற்றுறது, இல்லைன்னா ஏதாவது நடவடிக்கைகளை மாற்றிக்கிறது, ட்ரெஸ்ஸு சென்ஸை மாற்றிக்கிறதுக்கு சான்சஸ் இந்த வாரத்திலேருந்து நீங்கள் உங்களுக்கு பழகுவீங்க. சில விஷயத்தை பழகி பார்ப்போமே அப்படின்னு தோணும் ரிஷபராசிக்கு. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சில விஷயங்களை வெளியில் காட்டக்கூடாதுன்னு தீர்மானங்கள் பண்ணிப்பீங்க. மனசில் ஏற்படக்கூடிய தீர்மானம் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு உத்தரவாக கொடுக்குறாருன்னு அர்த்தம். எலுமிச்சம்பழ மாலை துர்க்கைக்கு இந்த வாரத்தில் போடுங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போடுங்க. எலுமிச்சம்பழத்தில் மாலை கோத்து போடுங்க. ராஜக்கனி மாலை போடுறதுனால வெற்றிகள் குவியும். எதிர்பார்க்குற நல்ல செய்தி வந்து சேரும். இந்த ரிஷபராசிக்கு நல்லது நடக்கும். குறையில்லாத மிதுன ராசிக்காரர்கள் குகன், அதாவது திருமாலுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உண்டு. இந்த திருமாலுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த வாரம் முழுமையாக இருக்கிறதுனால பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுவது ரொம்ப உத்தமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இந்த வாரத்தில் சிறு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாகன சம்பந்தப்பட்ட சின்ன செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாகனத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. மிதுன ராசிக்காரர்களுக்கு பழக்க வழக்கங்கள் நல்ல அபிவிருத்தியாகும். பெரிய மனுஷால்கிட்டேருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். கூகுள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் மிதுனத்திற்கு இந்த வாரத்தில் ஏற்படும். மனக்கசப்புகள் விலகும். உறவுகள் மேம்படும். இனிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். இனிப்பு சாமான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏதாவது ஒரு புதுசாக இனிப்பு சம்பந்தமான விஷயம் கை கொடுக்கும். இந்த வாரம் ரொம்ப பெஸ்ட்டான வாரம். மிதுனத்திற்கு நல்லது நடக்கும். பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. கற்பூர புத்தி கொண்ட கடகராசிக்காரர்கள் விழிப்புணர்வு கொடுத்த எந்த விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருந்தோமோ அதுக்கு நல்ல பலன் இப்போ கிடைக்கக்கூடிய வாரம். கடந்த வாரத்தில் விழிப்புணர்வோடு இருந்திருப்பீங்க, இந்த வாரத்தில் பத்திப்பீங்க. சில விஷயத்தை அப்படி டக்குன்னு கற்பூர புத்தியில் பிடிச்சிப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு பல தர்மமான எண்ணங்கள் உருவாகும். நல்ல மனுஷாலுடைய அன்பு கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும். இன்னும் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பணம் கொட்டக்கூடிய வாரம். சில பேருக்கு அதிர்ஷ்டம், லாட்ரி யோகங்கள் ஏற்படும். பெரிய மனுஷால்கிட்டேருந்து நல்ல செய்திகள் வரும். ஒரு பிடிச்ச வாழ்க்கையை, ஒரு வீடு, வாகனம், யோகம் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. மகிழ்ச்சியான தருணம். கடல் அலை, கடற்கரை பக்கத்தில் இருக்கிறவங்க கடற்கரைக்கு போயிட்டு வாங்க. அதாவது மலை பிரதேசங்களுக்கும் இயற்கையோடு சில உறவுகள், இயற்கையோடு பேச்சுகள் நடத்துங்க. கடகம் சிறப்பாக இருப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை கந்த சஷ்டி கவசம் தினசரி பாராயணம் பண்ணுங்க, நல்லது நடக்கும். சிம்ம குரலாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் குரல் வளம் இந்த வாரத்தில் பளிச்சிடும். நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் ஹெவியாக பேசுகிறதுக்கு சான்சஸ் ஏற்படும். வீட்டில் கொஞ்சம் கோபத்தை கொட்டுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். திடீர் கோபங்கள் ஏற்படும். சில பேர் அப்படி ஒரு பார்வை முறைச்சி பார்ப்பீங்க இந்த வாரத்தில். அதனால் சிம்மராசிக்காரவங்க மேலே எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு பயம் இருக்கும். இந்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பயம் இருக்கும். ஏன்னா குட்ட குனிய முடியாது. இந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்கணும். சிங்க முகத்தை காட்ட வேண்டிய நேரம். அப்போ தான் கொஞ்சம் எல்லாம் அடங்குவாங்க, இல்லைன்னா சரி வராது. அதனால் இந்த வாரம் தர்மப்படி சில விஷயங்களை நீங்கள் பார்வையை செலுத்த வேண்டிய கட்டாயம். பிடிக்காத விஷயத்திலிருந்து ஒதுங்கிக்குங்க. எதிர்வாதம் செய்பவர்கள்ட்ட கொஞ்சம் கண்டிஷனாக பேசிடுங்க. இந்த வாரத்தில் விட்டு கொடுக்காதீங்க. போதும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அவசியம் தேவை. இந்த வாரத்தில் பணம் காசு யாராவது இரவல் கேட்டாலும், எந்த பொருள் இரவல் கேட்டாலும் கொடுக்காதீங்க. பணம் காசு ஏதாவது யாசகமாகவோ கடனாகவோ கேட்டாலும் கொடுக்காதீங்க. நெருங்கிய நட்பாக இருந்தாலும் சரி, காலத்தை கூட அவங்களுக்கு இப்போதைக்கு விட்டு கொடுக்காதீங்க. விட்டு கொடுக்காம இந்த வாரம் இருங்க. சிம்மம் நிச்சயமாக சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் அது அடுத்த வாரத்தில் எனக்கு சொல்லுவீங்க, ஜஸ்ட் மினிட்ல என்னை காப்பாற்றிட்டீங்க சாமின்னு என்ன நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு நண்பனாக நான் சொல்கிறேன். ஏன்னா தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போகும்.
கெட்ட மனுஷங்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து வெல்ல முடியும். இந்த வாரம் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. கால பைரவர் அனுகிரகம் சிம்மத்திற்கு பரிபூரணமாக கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்கள் களங்கம் இல்லாதவர்கள், கலக்கம் இல்லாதவர்கள், மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கிற எந்த செயலையும் ஈடுபட தெரியாதவர்கள். ஒருத்தன் பொய் சொன்னாலும் அவனை விட்டுட்டு விலகி வரதான் பிடிக்கும், பொய் சொல்கிறவனோட உறவாட பிடிக்காது. அப்படிப்பட்ட வாரம் இந்த வாரம். சில பேர்கிட்ட பேசாமல் மௌனம் காக்கக்கூடிய வாரம். இன்னும் சில இடங்களில் ஒதுங்கிடுவீங்க. நீங்கள் ஒதுங்கிறது மற்றவங்களுக்கு நல்லா தெரியும். திருப்பி உங்கள் காலில் வந்து விழுவாங்க. என்னை மன்னிச்சிருன்னு சில பேர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. தண்ணீர் பாட்டில், எங்கே போனாலும் பாட்டில் தண்ணி எடுத்துங்க. கொஞ்சம் தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மறந்துட்டோமேன்னு சில பேர்கிட்ட நம்ம தண்ணிக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படும். எல்லா இடத்துலையும் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா மோட்டர்லாம் போட்டு வச்சிங்க. தண்ணி ப்ராப்ளம், கரண்ட்டு ப்ராப்ளம் இந்த வாரத்தில் ஏற்படும் கன்னிராசிக்கு. இதை ரெண்டையும் மட்டும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு கற்றுக்கணும் இந்த வாரத்தில். பெட்ரோல் சம்மந்தம் கூட ப்ராப்ளம் தான், அதுவும் ஒரு தண்ணி வகை தான். அதனால் பெட்ரோல் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் எடுக்கும்போது பெட்ரோல்லாம் சரியாக போட்டுக்கிட்டு கிளம்புங்க. இந்த வாரம் உங்களுக்கு முழுமையாக வெற்றி பெற நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. நரசிம்ம பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு எந்த காரியத்தை துவங்குங்க, வெற்றி அடையும். விழிப்புணர்வோடு இருங்க, நல்லது நடக்கும். துக்கங்களை தூள் தூளாக ஆக்கும் துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு விருந்து உபச்சாரங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டுக்கு நல்ல மனுஷங்க வருவாங்க, விருந்தாடிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். திடீர்னு நல்ல செய்திகள் வீட்டுக்கு வந்து சேரும். இனிப்பான செய்திகள், கொடுக்கல் வாங்கலில் பலம் ஏற்படும். ஜவுளி கடைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். புதிய பொருட்கள், ஏதாவது ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். திடீர்னு யாராவது சொந்தக்காரன் வீட்டுக்கு நம்ம போகிற மாதிரி ஏற்படும். பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மனுஷங்களை பேசுகிறதுக்கான வாய்ப்புகள், பகையானவர்கள் ஒன்று சேருவதற்கான நல்ல சூழ்நிலைகள் இப்போ ஏற்படும். துளாராசிக்கு மனசில் எந்த விதமான இறுக்கமும் எந்த விதமான கலக்கமும் இல்லாதவர்கள். அதனால் பயம் இல்லாமல் தைரியமாக எல்லார்ட்டையும் பேசுங்க. பகையை நட்பாக்குங்க இந்த வாரத்தில், அதுதான் உங்கள் வேலை. ஏன்னா நாளைக்கு அந்த நட்பு உங்களுக்கு உதவி செய்ய போகுது. அதனால் பகையை நட்பாக்குங்க. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்தை பெருசாக்க வேண்டாம், பெரிய விஷயத்தை சின்னதாக்குங்க. தகன்னு எரிகிற பிரச்சனைகளை ஊதி அணைச்சிருங்க. இதுக்கு ரொம்ப தெளிவாக இருங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கதறாதீங்க. இந்த வாரத்தில் எதுவும் யோசிக்க வேண்டாம், கடனை அடைச்சிக்கலாம். நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க துளாராசிக்காரவங்க. விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, வெற்றி முகம் உங்களுக்கு உண்டாகும், நல்லது நடக்கும். விளம்பரம் இல்லாத, விளம்பரம் பிடிக்காத விருச்சக ராசிக்காரர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை விருச்சக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ரொம்ப அன்னோன்யமாக இருப்பீங்க. குடும்பத்தை விட்டு சில பேர் வீட்டை விட்டே வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துப்போம், வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படியே போனாலும் உடனே வீட்டுக்கு திரும்பிடுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஆமாம், வீட்டுக்கும் நமக்கும், குடும்ப உறவுக்கும் நமக்கும், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இப்போ அதிகமாக ஏற்படும். பகையெல்லாம் இப்போ விலகிடும். இந்த வாரத்தை பொறுத்தவரை விருச்சக ராசிக்காரவங்க பிடிச்ச மாதிரி வீட்டில் இருக்கலாம், பிடிச்சதை சாப்பிட்லாம், பிடிச்சதை வாழ்ந்துக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வெளியில் கிடைக்கும்னு நினச்ச எந்த விஷயமும் வீட்டிலேயே கிடைக்கும். அதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பு. விருச்சக ராசிக்காரங்க வெளியில் தேடாதீங்க. இருக்கும் இருத்த இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே சொல்லி வச்சாங்கல்ல. அதனால் இருக்கிற இடத்துலையே நம்ம இன்பத்தை பெற்றுவிட முடியும் விருச்சக ராசிக்காரர்கள். இந்த வாரத்தில் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணுங்க. சின்னதாக முருகனுடைய விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் விலகும். பணம் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த பணப்பிரச்சனைகள் ஒரு நட்பு மூலமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவோம். அதுமாரி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டப் நடக்கும், நல்லது நடக்கும். தங்கத்தையும் உரசி பார்க்க விரும்பாதவர்கள், ஆமாம் அது தங்கன்னு தெரிஞ்ச பிறகு உரசி பார்க்குறவங்க எதுக்கு? அதுதான் தனுசு ராசிக்காரர்கள். தங்கத்தையும் உரசி பார்க்க விரும்பாதவர்கள், தரத்தை நம்பக்கூடியவர்கள்,
அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த வாரத்தில் செழிப்பான யோகங்கள் ஏற்படும், மன முதிர்ச்சி ஏற்படும், பணப்பற்றாக்குறை தீரும், புத்திசாலித்தனத்திற்கு ஒரு புது வியூகம் கிடைக்கும். ஏன் நம்ம இப்படி பண்ண, ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படுறதுக்கு வாகனங்களில் வாய்ப்பு உண்டு. அதனால் முன்னாடியே சைக்கிளாக இருக்கட்டும், டூ வீலராக இருக்கட்டும் தொடச்சி வச்சுட்டு கரெக்டாக கிளம்பி போங்க. சில நேரங்களில் திடீர்னு கிளம்பும் போது மழை, இயற்கை பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் இயற்கை பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு ரெடியாக இன்னொரு பிளான் வச்சிங்க. ஒரு கொடை எடுத்துன்னு போங்க, ரொம்ப நல்லது. கையில் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துன்னு போங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கணும். ஏன்னா இன்னொருத்தன் கொடுக்க மாட்டான். சில பேருக்கு இந்த வாரத்தில் தலையெல்லாம் வேர்க்கும். ஆமாம், தலையில் வேர்க்கும் இந்த வாரம். அதனால் ரொம்ப ஈர துணி, ஏதாவது துணி ஒன்று வச்சுங்க, காட்டன், அதை தொடச்சிக்கணும். அது ஈரமாக போயிடும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரவங்க இயற்கையோடு போராட வேண்டாம். இயற்கைக்கு என்ன தேவையோ அதை நம்மளோட உடம்போடு ஒத்துக்கணும். அதை மட்டும் பிளான் பண்ணுங்கள். வெளியூர் பயணங்கள் அனுகூலமாகும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு சந்திரனுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால உங்கள் மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஹோட்டலில் சின்ன சின்ன சாப்பாடெலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஜாலியான மூடு கிடைக்கும். இந்த வடை, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், புதுசாக ஏதாவது இன்றைக்கி உள்ளது கட்லெட், அது மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு சான்சஸ் கிடைக்கும். நல்லது நடக்கும். மகர ராசிக்காரர்கள் மகத்தான தன்னுடைய பண்புகளால் இந்த வாரம் உன்னதமான நிலையை அடைய போகிறீங்க. ஏற்கனவே ஏற்பட்ட கெட்ட பெயர்கள், அவப்பெயர்கள் இந்த வாரத்தில் விலகிடும். யார்கிட்டையாவது ஒரு கடன் கேட்டு இருந்தீங்கன்னா அவன் கொடுப்பான். ஃபோன் அடித்து கூப்பிடுவான், எங்கே நீங்கள் அப்போ கேட்டிங்களே வாங்க அப்படின்வான். சில பேர்கிட்ட நீங்கள் வேணான்னு திரும்பி வந்தீங்கனாலும் உங்களை இழுத்து பிடிச்சி இந்தா காய்கறியை வாங்கிட்டு போ, நாளைக்கு காசு கொடுக்கலான்னுவான். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களை நீங்கள் வேண்டான்னு வெளியிலே வர முடியாது. உறவே வேணான்னு நினச்சாலும் அந்த உறவு கூப்பிடும். நீ வந்துடு, இங்கே வா, நான் பார்த்துக்கிறேன்னு. என்னடா அதிசயமாக இருக்குது. மகர ராசிக்காரவங்களுக்கு அன்பு தொல்லை இந்த வாரத்தில் அதிகம். இந்த வாரத்தில் பெரிய மனுஷங்களுடைய நட்புகள் கிடைக்கும். சில ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிடுவீங்க. இந்த பெண்டிங்கில் இருந்த விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு ஹாயாக திருப்தி ஆகிறதுக்கான நல்ல வாரம் மகர ராசிக்கு. இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தேவையில்லாமல் யாரையும் மனசில் போட்டு ஏற்றிக்காதீங்க. இன்றைக்கி என்ன தேவையோ அதை மட்டும் யோசிங்க. அதான் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் மகர ராசிக்கு. பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகள் ஏற்படும். கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். குளத்தில் வத்தின குளத்திலையும் மீன் இருக்கான்னு தேடக்கூடிய உலகத்தில் நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்லலாம். நம்பிக்கை நட்சத்திரம், ஸ்டார் வேல்யூ கொண்டவர்கள். அப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் மகத்தான வாரம். பெரிய மனுஷங்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும். நல்ல மனுஷங்களுடைய நட்பு கிடைக்கும். சில பேர் ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்தினவன்லாம் இப்போ நம்மளை பார்த்து தலையில் முக்காடு போட்டுன்னு போவான். அடப்பாவி, இவனை ஏமாத்திட்டமேன்னு அவன் ஃபீல் பண்ணுவான். அதை நீங்கள் பார்த்து ரொம்ப பெருமையாக, கௌரவமாக, கர்வமாக வெளியில் வரலாம். ஒரு நேரம் நீங்கள் அவன்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க, இன்றைக்கி அவன் உங்கள்கிட்ட பார்த்து முக்காடு போட்டு போவான். ஏன்னா ஒரு காலகட்டம் நம்மளை எல்லாம் கஷ்டப்படுத்தினவர்கள் இப்போக்கு உங்களை பார்க்க முடியாமல் வெளியில் போவாங்க. நல்ல மனுஷங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடிய நேரம். வாண்டடாக சில விஷயங்களில் நீங்கள் இறங்கி களமிறங்கி வெற்றி காண போகிறீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லாத வாரம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய வாரம். சில பேர் உணவு கட்டுப்பாடுகள் இன்னிலேருந்து விதிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிப்பீங்க. சில விஷயத்தை சாப்பிடவே கூடாது, சில விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும்னு முடிவு பண்ணுவீங்க கும்பராசிக்காரவங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இவங்கிட்ட பேசக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது, இனிமேல் இப்படியெல்லாம் இருக்கணும்னு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கிய சூழ்நிலைகளை ஆரம்பிக்கிற ஒரு வாரம் தான் இந்த வாரம் கும்பத்திற்கு. அதனால் அப்படி ஒரு வைராக்கிய சூழ்நிலை வந்தால் விடாதீங்க. அதுதான் உங்களுடைய பலம். உங்களை ஜெயிக்க இன்னுமே ஒருத்தனும் வரக்கூடாது, ஜெயிக்கவே கூடாது. இதில் நீங்கள் வைராக்கியமாக இருக்கணும். அது இந்த வாரம் தான் முதலீடு. இந்த வாரத்தை பொறுத்தவரை கந்தசஷ்டி கவசம் அதிகமாக பாராயணம் பண்ணுங்கள். ஸ்வீட்டை விட்டுருங்க, ஸ்வீட் சாப்பிட்றத கம்மி பண்ணிவிடுங்க, விட்டுடுங்க. முடிஞ்சதுன்னா இயற்கையாக தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இயற்கையோடு மனசை ஒன்றிணைங்க.
கடவுள் உங்களுக்கு வரம் கொடுக்க தயாராகிட்டார், நல்லது நடக்கும். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற ஹனுமானை வழிபாடு பண்ணுங்கள், கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். மீனராசிக்காரர்கள் மீண்டு வருவீர்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டவர்கள் நிச்சயம் மீண்டு வருவதற்கான நல்ல வாரம். சுப செய்திகள் வந்து சேரும். சார் காசு செல்ஃபோன்லேயே காசு இல்லை சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குறையுது சார், உங்களுக்கு திடீர் பண வரவுகள் ஏற்படும். யாராவது ஒருத்தர் உங்கள் ஜிபேயில் போட்டுருவான் பணத்தை. ஆமாம், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு எக்ஸஸாக பணம் கிடைக்கும், டிப்ஸு கிடைக்கும். உங்களுக்கு ஊதியத்துக்கு மேலே ஏதாவது உங்களை உயர்த்தி உங்களை சந்தோஷப்படுத்தி ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் இந்த வாரத்தில். ஜுரம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்பு நலங்களில் திடீர் சளி ஜுரம் அது மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை மீனராசிக்காரர்களுக்கு குபேர கடாட்சம் ஏற்படும். பெருமாள் கோவில் போயிட்டு வாங்க, பெருமாள் தரிசனம் பண்ணுங்கள், பெருமாளை பிடிச்சிக்குங்க. பெருமாள் கோவில் போகிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். புதுசாக ஏதாவது கோயில்களுக்கு போக வேண்டிய பாக்கியம் மீனராசிக்கு ஏற்படும். இந்த வாரம் கெட்ட மனுஷங்களுடைய உண்மையான நிலை தெரிஞ்சுக்கிட்டு அவனை விட்டு ஒதுங்கிடுவீங்க. ஸோ கெட்டவர்களை விட்டு ஒதுங்கக்கூடிய வாரம், நல்ல வாரம் உங்களுக்கு. இந்த வாரத்தில் புது மனுஷங்களை சந்திக்கிறதும் புது பிளான் போகிறதும் சிறப்பாக இருக்கும், நல்லது நடக்கும். உறவுகளே, இந்த வாரத்தில் திருஷ்டிகளை நீக்குவதற்கு 2 பரிகாரங்களை சொல்லி முடிவு செய்கிறேன். வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க. இந்த வெண்கடுகு ஒரு பிடி எடுத்துங்க, ஒரு மண் சட்டி ஒன்று வாங்கி வச்சிங்க. மண் சட்டி, வெண்கடுகை எடுத்து தலையை 3 தடவை சுற்றுங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க செய்யணும், இல்லைன்னா யார் வயசில் பெரியவங்களோ அவங்க நீங்கள் செய்யணும். எல்லாருக்கும் சின்னவங்களுக்கெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் உங்கள் தலையை 3 தடவை சுற்றி உங்கள் வீட்டு நிலைக்கிட்ட அந்த வீட்டை 3 தடவை சுற்றி அந்த சட்டியில் நல்லா நெருப்பை உண்டாக்கி வச்சுருங்க. முன்னாடியே தணலை உண்டாக்கிட்டு அதில் அந்த வெண்கடுகை போட்டு வீட்டு வாசலில் வச்சுருங்க. உங்கள் திருஷ்டியெல்லாம் போகும். இதை தினசரி செய்யலாம், ரொம்ப நல்லது. விருப்பம் இருந்தால் வெள்ளி செவ்வாய் ஞாயிறில் செய்யுங்க, ரொம்ப நல்லது. இது முதல் பரிகாரம். 2வது பரிகாரம், வீட்டுக்குள்ளே வரும்பொழுது காலை அலம்பிட்டு உள்ளே வாங்க. எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது காலை அலம்பிட்டு ஒரு சொட்டு தண்ணி எடுத்து ஜலத்தை தலையில் புரோஷனம் தெளிச்சிட்டு வாங்க, நல்லது. கருடனை நினச்சிக்கிட்டு புறப்படுங்க, என்னைக்கும் வெற்றி உண்டாகும். வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி ஒரு தீபம் டெய்லி ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் வில்லங்கம் எதுவும் வராமல் சந்தோஷம் மலரும், மகிழ்ச்சி மலரும். அடுத்து வரக்கூடிய வாரத்தில் புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். உங்கள் சிவஸ்ரீ. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.